Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் இறைவசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று இரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை அக்னிக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் நமக்கு வரும் சோதனைகளிலிருந்து நம்மளை விடுதலை செய்கிறார். கெட்ட ஆசைகளை எதிர்த்து போராட ஆண்டவரிடம் உதவி கேளுங்கள். நாம் பாவ இயல்புள்ள மனிதர்கள் தான், இருப்பினும் நம்மளை அளவு கடந்து ஆசீர்வதிக்கிறார். போராட்டத்திலிருந்து நம்மளை ஜெயிக்க விடாமல் பண்ணுவதற்கு சாத்தான் எல்லா முயற்சியும் செய்கிறான். நம் மனதை கெடுப்பதற்காக அவன் பயன்படுத்தும் ஒரு விஷயம் தரங்கெட்ட பொழுதுபோக்கு. அப்படிப்பட்ட பொழுதுபோக்கு நம் மனதை கெட்ட யோசனைகளால் நிரப்பிவிடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த யோசனைகளை ஆண்டவரின் பார்வையில் நம்மை அசுத்தமாக்கிவிடும். கடைசியில் மோசமான பாவத்தை கூட செய்ய வைத்துவிடும். கெட்ட ஆசைகளை எதிர்த்து போராட கண்டிப்பாக நமக்கு ஆண்டவரின் உதவி தேவை. அதனால்தான் சோதனைக்கு இணங்கிடாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள், பொல்லாதவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஜெபம் செய்யும்படி இயேசு சொல்லி கொடுத்தார். நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆனால் நாம் முதலில் அவரிடம் உதவி கேட்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்றுதான் இந்த தினவசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். நான் மறுபடியுமாக உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று இரட்சிக்கவும். தேவ பக்தி உள்ளவர்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் நாம் கலங்கப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை மிகுதியாக ஆறுதல் படுத்தி நம்மளை ரட்சிப்பார். ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கோ வரும் தீர்ப்பானது மிகவும் மோசமான தீர்ப்பாக அமையும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு எத்தனை எதிரிகள் இருக்கலாம். ஏன் உடன் பிறந்தவர்களுள்ள எதிரிகளாக மாறுகிறார்கள். அப்படி இருக்கும்போது நாம் அநேக துன்பத்தை நினைத்து நாம் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து ஆண்டவரோடு தேசிய நெடுஞ்சாலை என்ற நம்மளுடைய தேவராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்க ஜெபிப்போமா? சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, மட்டுமாக இந்த வசனத்து மூலியமாக நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே. சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் இந்த சோதனையிலிருந்து நீர் விடுதலையாக்குவீர் ஆண்டவரே. அக்கிரமக்காரர்களுக்கு வரும் தீர்ப்பை நாங்கள் கண்ணோக்கி பார்ப்போம் ஆண்டவரே. சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. தாவீதை நீர் அளவு கடந்து ஆசீர்வதித்தீரே, யோபுவை நீர் பலப்படுத்தினீரே, அதுபோல் எங்களுடைய துன்பங்கள் துயரங்களிலிருந்து எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உமது வருகை நாள் வரைக்கும் நாங்கள் உம்முடைய விசுவாசத்திலே தேறி வர தேவ கிருபை செய்யும். எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிந்து ஆராய எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தருமான செபிக்கின்ற கர்த்தாவே. அப்போ எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட இந்த நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் எடுத்து ஆசீர்வதி ஆண்டவர். சோத்து கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.